गीता चैप्टर 2 पदम 1 संजय उवाच तं तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणं विशीतन्तं इतं वाक्यम् उवाच मधुसूदनः संजय उवाच संजयन கூறினான் தம் அர்ஜுனனிடம் ததா இவ்வாறாக கிருபையா இரக்கத்தால் ஆவிஷ்டம் நிறைந்து அஸ்ருபூர்ண ஆகுல கண்ணீர் நிறைந்து ஈக்ஷணம் கண்கள் விஷீதந்தம் கவலை கொண்டு இதம் இந்த வாக்கியம் சொற்களை உவாச்ச கூறினார் மதுசூதனக மது என்னும் அரக்கனை அழித்தவர். சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். பொருளுரை: பௌதிக இரக்கம், கவலை, கண்ணீர் ஆகியவை தன்னை பற்றிய உண்மையை அறியாததன் அறிகுறிகளாகும். நித்தியமான ஆத்மாவிற்காக இரக்கம் கொள்வதே தன்னை உணர்வதாகும். இப்பதத்தில் மதுசூதன என்னும் சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகவான் கிருஷ்ணர் மது என்னும் அரக்கனை கொன்றவர். எனவே தன் கடமையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள தவறான கருத்து எனும் அரக்கனை அவர் கொல்ல வேண்டுமென அர்ஜுனன் விரும்பினான். எங்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பது எவருக்கும் தெரிவதில்லை. நீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக பரிதாபப்படுவது அர்த்தமற்றதாகும். அறியாமை கடலில் விழுந்த மனிதனின் வெளிப்புற உடையை, ஸ்தூல உடலை காப்பதால் மட்டும் அம்மனிதனை காப்பாற்றிவிட முடியாது. இதை தெரிந்து கொள்ளாமல் வெளிப்புற ஆடைக்காக கவலைப்படுபவன் சூத்திரன், அதாவது தேவையின்றி வருந்துபவன் என்று அழைக்கப்படுகிறான். அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியன். அவனிடம் இத்தகைய நடத்தை எதிர்பார்க்கப்படவில்லை. இருப்பினும் அறியாமையில் உள்ள மனிதனின் கவலையை போக்க பகவான் கிருஷ்ணரால் முடியும். இக்காரணத்திற்காகத்தான் அவர் பகவத்கீதையை பாடினார். உயரதிகாரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விளக்கப்பட்டுள்ள இவ்வத்தியாயம் ஜடவுடல், ஆத்மா ஆகியவற்றை பற்றிய பகுத்தறிவை கொண்டு தன்னுணர்வு அடையும் முறையை கற்பிக்கின்றது. எவ்வித பலனின் மீதும் பற்றுதல் கொள்ளாமல் தன்னை பற்றிய உண்மையான கருத்தில் நிலை பெற்றிருப்பவனுக்கு இத்தகு தன்னுணர்வு சாத்தியமாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.